ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் பாசிப்பயிறு வந்து எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்க வேண்டியதான். இந்த கலர் வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 2 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா வேக விடணும். நான் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். நீங்கள் பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 3 விசில் வரைக்கும் வேக விடணும். இதுக்கு வந்து பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் ஒரு 1 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் வந்து எடுத்திருக்கேன். இது ஒரு கம்பி பதம்லாம் வர தேவையில்ல. அப்படியே நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பயிரை வந்து எடுத்து பார்க்குறோம். எந்த அளவுக்கு வெந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம கையில் வச்சு மசிச்சோன்னா அந்த அளவுக்கு வந்து மசிஞ்சிருக்கணும். அதுதான் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். அது கூடவே வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்து அந்த நெய்யிலே வந்து வதக்கி விட்டுக்கணும். ஓரளவு ரவை வந்து அந்த நெய்யிலே வந்து பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பயிரை வந்து இதில் போட்டு நல்லா கிளறி விடணும். ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஓரளவு நல்லா திக்கான இந்தளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பாகை எடுத்து இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே வர வேண்டியதுதான். கைவிடாமல் கிளறி விட்டுட்டே வரணும். கட்டிகள் இல்லாமல் கிளறி விட்டால் மட்டும்தான் ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்ச நேரம் கிண்டி விட்டதும் எப்படி கலர் சேஞ்ச் ஆகி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நேரத்துலேயே வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த அளவு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பாசிப்பயிரை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வந்து நம்ம பண்ணிட்டோம். சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அபி கிரியேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.